அக்களி ஸ்தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மகாதீபம் இன்று மாலை ஏற்றப்படுகிறது. இதை முன்னிட்டு அண்ணாமலையாரை தரிசிக்க இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளை சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் நேற்று இரவு முதலே குவிந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வருகிறார்கள். தற்போது நாம் இருப்பது ராஜகோபுரம் மாட வீதியில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு ஏராளமான பக்தர்கள் குவிந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகள் தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கட்டுக்கடங்காத கூட்டம் காலை முதல் வந்து கொண்டிருக்கிறது. காற்று கூட செல்ல முடியாத அளவுக்கு தான் இங்கு வந்து கூட்டம் இருக்கிறது. நேற்று காலை முதல் இன்று காலை வரை திருவண்ணாமலையில் மழை கொட்டி தீர்த்தது. தற்போது மழை நின்று வெயிலடிக்க தொடங்கி இருக்கிறது. இதனால் பக்தர்கள் கூட்டம் வருகை அதிகரித்துதான் வருகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வேண்டுதல் வைத்தால் அது பலிக்கும் என்பது ஐதீகம். அந்த அடிப்படையில் தான் ஒரு தம்பதியினர் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக கரும்பில் தொட்டில் கட்டி தங்கள் குழந்தையை போட்டு தற்போது வேண்டுதலை நிறைவேற்றி வருகிறார்கள். இது தொடர்பாகவே அவரிடம் கேட்கலாம். அம்மா, நீங்க எங்கிருந்து வாரீங்க? உங்க குழந்தைய ஏன் தொட்டில் கட்டி போட்டிருக்கீங்கம்மா? செஞ்சில இருந்து வரேன் சார். நாங்க எனக்கு குழந்தை ஒரு வருஷம் இல்ல, அதனால வேண்டிக்கிட்டேன். அப்படியே உடனே தங்கிச்சு, அதனால ஏனை கட்டி வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால வந்திருக்கோம். நீங்க எனக்கு குழந்தை வரணும், நான் உங்களுக்கு தொட்டில் கட்டு போறேன்னு வேண்டுதல் வச்சிருந்தீங்களா? இல்ல நான் தொட்டில் கட்டுறதுனால இதுக்கு முன்னாடி தொட்டில் கட்டி இருக்கீங்களா? இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் வேண்டிக்கணும். குழந்தை எனக்கு தங்கணும், நான் வந்து தொட்டில் கட்டி வரேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். இதே மாதிரி இந்த வருஷம் என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்க? எனக்கு வந்து குழந்தை வேணும், நான் தொட்டில் கட்டுன்னு வேண்டுதல் வச்சீங்க. இந்த வருஷம் வந்துட்டீங்க, உங்க வேண்டுதல் நிறைவேற்றீங்க. அடுத்து என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்க? கேட்டிருக்கீங்க ஐயா கிட்ட? நடக்கட்டும் சொல்றேன் சார், நடக்கட்டும். தங்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை கிடையாது, எனக்கு குழந்தைய கொடுங்க, உங்களுக்கு நான் கரும்பு கட்டி தொட்டில் கட்டி குழந்தைய சுற்றி மாடவீதி சுற்றி வருகிறோம் என்று ஒரு வேண்டுதல் வைத்தோம். அதன்படி எங்களுக்கு குழந்தை பிறந்தது. தற்போது எனது குழந்தையை கரும்பு தொட்டில் கட்டி நாங்கள் வந்து மாடவீதியில் ஊர்வலமாக சென்று அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வருகிறோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். தற்போது இந்த பகுதி முழுவதுமே வந்து கரும்பு அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகிறது. ஏனென்றால் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக பக்தர்கள் வருவார்கள். அவர்களுடைய கரும்பு தட்டுப்பாடு வரக்கூடாது என்பதற்காக திருவண்ணாமலை பகுதி சுற்றுவட்டாரத்தில் வந்து இருக்கும் கரும்பு விவசாயிகள் கரும்புகளை கொண்டு வந்து தற்போது அவர்கள் விற்பனையில் ஈடுபட்டிருக்காங்க. தங்களது வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காக ஏராளமான பக்தர்களும் இங்கு வந்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இன்னொரு தம்பதியினர் வந்து கரும்பில் வந்து தொட்டில் கட்டும் பாப்பா நல்லபடியா குழந்தை பிறந்தா வந்து வேண்டுதல் வச்சிருந்தோம். அது குழந்தை நல்லபடியா பிறந்துச்சு, அதனால வேண்டுதல் வைக்கிறோம். இது எப்போ வச்சீங்க வேண்டுதல்? இப்ப வேண்டுதல் வந்து வச்சு எத்தனை நாள் கழிச்சு உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு? இப்ப வேண்டுதல் இப்ப எப்ப நிறைவேற்றிருக்கீங்க? உடனே கல்யாணம் ஆன உடனே வேண்டுதல் வச்சோம். உடனே கல்யாணம் ஆயிடுச்சு பாப்பாக்கு, அதனால வேண்டுதல் வந்து நிறைவேற்றி வைக்கிறோம். இதான் உங்க பாப்பா அம்மா? இப்ப இதுதான் தொட்டில போட போறீங்களா பாப்பாவை? போட போறாங்களா? என் பேர் ஆனந்தி, திருவண்ணாமலை மாவட்டம். நான் போந்திலிருந்து வந்திருக்கேன். எனக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துடணும்னு அண்ணன் வேண்டிக்கினாங்க. நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு. கல்யாணம் ஆகி 6 மாசத்துல குழந்தை பிறந்துருச்சு. அடுத்து என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்க? குழந்தை பிறக்கணும்னு சொன்னீங்க, குழந்தை பிறந்துருச்சு. அடுத்து என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்கம்மா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் இந்த கோவிலுக்கு. அடுத்தது நல்லபடியா தொட்டில் முடிஞ்சிச்சுன்னா தீபம் முடிஞ்சு மலை சுத்த வருவோம் திரும்பவும். திருவண்ணாமலை பகுதி முழுவதுமே மக்கள் கூட்டம் தான் காட்சியளிக்கிறது. ஆனால் வந்து தற்போது நாம் இருக்கும் இந்த பகுதியில் வந்து மக்கள் நடமாட்டம் இல்லை. ஏனென்றால் இங்கு வந்து கரும்புகள் விற்பனை, கரும்பு தொட்டில வந்து கெட்டி ஊர்வலமாக செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த நேர்த்தி கடனை செலுத்தும் பகுதி என்பதால் வந்து இங்க மக்கள் நடமாட்டமே எதுவுமே இருக்கக்கூடாது என்று போலீசார் அறிவுறுத்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கரும்பு விற்பனை, அதே போல் வந்து நேர்த்தி கடன் செலுத்தும் பக்தர்கள் மட்டும்தான் நீங்க இருக்கணும், மற்றபடி யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக திருவண்ணாமலை பகுதியில் இந்த பகுதியில் மட்டும்தான் தற்போது கூட்டம் இல்லாம இருக்கிறது. நேர்த்தி கடன் செலுத்தும் பக்தர்கள் வசதிக்காக இந்த நடைமுறையை போலீசார் வந்து பின்பற்றிருக்கிறார்கள்.